ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபி பிரியா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கடம்பா மீன் கிரேவி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் கடம்பா மீன் வாங்கிட்டு வந்து அதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட ஹெட் பார்ட்டில் இருக்க பல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெட்டை மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அதை அப்படியே போட்டால் எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால உங்களுக்கு வேணால் நீங்கள் அதையும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரேவியாக பண்ண போகிறேன்றதுனால ஒரு 4-5 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கடுகு போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கின ஆனியனையும் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கணும். அது நல்லா வதங்கின பிறகு தான் நம்மளுக்கு தக்காளி சேர்க்கணும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். நம்மளுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கணுனாலே வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல தான் இருக்குது. கொஞ்ச நேரம் நீங்கள் தட்டு போட்டு மூடி ஸ்டோவில் கூட வச்சுட்டு நீங்கள் வேறு வேலை கூட பார்க்கலாம். அதுக்குள்ளே அது நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இடித்து தான் நான் சேர்த்துருக்கேன். மிக்சியில் இடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிட்டு இந்த கடம்பா மீனை க்ளீன் பண்ணி எடுத்து நான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு போட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் வேக வைக்கிறேன். நல்லா கலரி அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா வேகணும், இல்லைன்னா ரொம்ப சவுக்குன்னு ஒரு மாதிரி கடித்து முழுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம முதல்ல மசாலா போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நான் கலரிட்டு நல்லா தண்ணி ஊற்றணும். ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி அது முழுகி அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு தண்ணி வேணும். ஏன்னா அது நல்லா வேகணும். வெந்த பிறகு தான் நம்மளுக்கு அந்த கிரேவி பதமே வரும். ஸோ அதனால் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விடுங்க. 15 to 20 மினிட்ஸ் கூட ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. வெந்து வரும்போது நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு கடம்பா வந்து நல்லா கிரேவியாக வந்துடும், உங்களுக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழைகளும் பெப்பர் தூளும் போட்டு கிரேவியை வந்து உங்களுக்கு நாங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுனால நான் இந்த பதத்துக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட நல்லா ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸ்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரசம் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர்